சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னைக்கு வேற நாங்க வந்ததே லேட்டு. நாளைக்கு உங்களை மீட் பண்றோம். ஓகே, பாய். ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா? கருத்து கருத்து அதாவது நண்பர்களே, அன்பர்களே, தோழர்களே, தோழிகளே, தோழிகளே, சகோதரர்களே, உறவுகளே, தயவு செய்து என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இருக்கிற 2025 பாஸ்ட் உலகத்துல இங்க நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் அப்புறம் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல தன்னுடைய நண்பர்களையும் உறவுகளையும் சொந்தங்களையும் புதுப்பிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன வேண்டுகோள், தான் பக்கத்துல இருக்கிற நண்பர்களை மறந்துடுறாங்க, தான் கூடயே பழகின நண்பர்களை மறந்துடுறாங்க. எங்கேயோ இருக்கிறவங்கள நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க, கூட வீட்டுல இருக்கிறவங்கள சாப்பிட்டியான்னு கேட்க மறந்துடுறாங்க. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், அக்கா தம்பியா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்க ஃபேஸ்புக்ல மெசேஜர்ல போய் என்ன ப்ரோ சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க இல்லையா, இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஹாய் நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிற உங்க மனைவி கிட்ட சொல்லி பாருங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுகள்ல உங்க வீட்டுல இருக்கிற உறவுகளுக்கு நீங்க சமூக வலைத்தளத்துல நீங்க கொடுக்குற அன்பை தயவுசெய்து உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது சின்ன கடுகளவு மறைஞ்சிடும். அதுக்காக நான் வந்து ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் பேசாதீங்கன்னு சொல்ல வரல. அங்க பேசுற இன்ட்ரெஸ்ட தான் வீட்டுல இருக்கவங்ககிட்ட காட்டுங்க. அது எந்த உறவா இருந்தாலும் சரி. போன் மட்டும் உலகம் இல்லை, போன் மட்டும் உலகம் இல்லை, கூட இருக்கவங்க தான் உலகம். ஏன்னா போன் ரிப்பேர் ஆகலாம், ஆனா கூட இருக்கவங்க ரிப்பேர் ஆக மாட்டாங்க. ஸோ தயவுசெய்து சொந்தம், உறவு, பந்தம், அன்பு, பாசம் இது எல்லாமே போனை விட, போன்ல இருக்கவங்களை விட உங்க குடும்பத்துல இருக்கவங்க தான் முக்கியம். அதனால நான் ஏதாவது சின்ன பையன் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டைவர்ஸ் ஆகுது. அவங்க கிட்ட ரொம்ப டீப்பா போய் கேட்டு பாருங்க, எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட பேசவே மாட்டாரு அப்படின்னு. இதே உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க, தான் ஒய்ஃபு வீட்டுக்காரர் டீப்பா பேசவே மாட்டாங்க, அவங்க யாருக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பாருங்க அதே மெத்தடு தான். ஸோ இது எல்லாமே சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற, நம்ம கையில் நம்ம 6வது விரலாக வந்த இந்த மொபைல் தான் இப்போ நம்ம உறவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சிக்கிட்டு இருக்கு. அது மொபைலுங்கிறது நம்மளை வாழ வைக்கணும், நம்ம வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. சின்ன பசங்க கிட்ட, படிக்கிற பசங்க கிட்ட மொபைல் கொடுக்காதீங்க. அவங்கள படிக்கிறதுக்கு தூண்டுறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி கொடுங்க. ஓகேவா? அப்புறம் இன்னைக்கு நம்ம நண்பர் நாமக்கல்லை சேர்ந்த திரு முருகன் அவர்களுக்கு பிறந்த நாள். அவர் இன்னைக்கு அவருடைய சேனல்ல லைவ் போட போயிட்டாரு. இருப்பினும் அவருக்கு எங்கள் வெற்றி தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை புதுசாக பார்க்கும் அனைத்து தோழர்களும், தோழிகளும், உறவுகளும் எங்கள் வெற்றி தமிழ் சேனலை மீண்டும் மீண்டும் பார்த்து ஆதரவு தெரிவிக்கவும், உங்களுடைய அழகான விரல்களால் சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு எங்களுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிக்கவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நாங்க எப்படியெல்லாம் பேசணும், எப்படியெல்லாம் ஏதாவது எங்க மேல ஏதாவது குறை இருந்தா அதை நீங்க சொல்லுங்க. ஓகேவா? நாங்க ஏதாவது தப்பு இருந்தா தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? என்ன சொல்றீங்க?